மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜியின் 13வது பட்டமளிப்பு விழா பூந்தமல்லி கும்மணஞ்சாவடியில் அமைந்துள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜியின் 13வது பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினர் மாண்புமிகு முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ நக்கீரன் அவர்களும், கெஸ்ட் ஆஃப் ஹானர் கூடுதல் காவல் இயக்குனர் ரயில்வே திருமதி வி வனிதா IPS அவர்களும் மற்றும் கலைமாமணி PMJF லயன் டாக்டர் G மணிலால் PDG மற்றும் கவுன்சில் கோஆர்டினேட்டர் லயன் PM பாலசுப்ரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கல்லூரியின் சேர்மன் டாக்டர் P நவமணி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு செய்தார். பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் பட்டம் பெற இருக்கும் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி பட்டங்களை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சி நிறைவில் பள்ளி முதல்வர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். கடந்த 12 ஆண்டு காலமாக நமது நவமணி அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றார். இந்த நிறுவனத்துடைய பாரம்பரியம் என்பது 25 ஆண்டுகள். அவர் இங்கேயே பயின்று ஒரு மாணவராக இருந்து பின்னர் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் சிறப்பாக விளங்கி இந்த MIH என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி நிறுவனத்தை பல்வேறு இடர்பாடுகளுக்கிடையே இந்த பகுதியில் தொடர்ந்து நடத்தி இன்று வெற்றிகரமாக இந்த பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கூட அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், துபாயில் எனக்கு சரியா நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆல்ரெடி அவரை பிளேஸ்மெண்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். இப்போ இங்கே பயிற்சி மட்டுமல்ல, பயிற்சி முடித்தவுடன் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வைத்து உங்களை பல்வேறு நிறுவனங்களிலே அவர் பணி அமைத்தி கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் எங்களை போன்ற நாங்கள் அடிக்கடி வெளிநாடுகளில் தொடர்பு வியாபார நிமித்தமாக பிஸ்னஸ் விஷயமா செல்லும்போது நிறைய தொடர்புகள் இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு நான் உதவி புரிகிறேன் என்று அவருக்கு இந்த நேரத்தில் உறுதியளித்து
மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கூட சில ஆலோசனைகள்லாம் வழங்கி இருக்கின்றார். மேடமும் வந்து இது நிறைய எக்ஸ்பர்ட், அவங்க பல இடங்களில் போகிறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் வந்து வாலண்டியராக நாங்கள்லாம் தவமணிக்கு நிறைய ஆலோசனைகள் மட்டுமல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதில் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உதவ வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் உங்களோடு இருப்போம். நீங்கள் ஒரு இளைஞர், இவ்வளோ இளைஞர்களை வழிநடத்தி அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னோடியாக நீங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்த உடனே கேட்டேன் எத்தனை பேருக்குன்னு. 70 பேருக்கு கொடுக்குறாங்க. பெண்கள் இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்க அப்படின்னாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணைக்கு இங்கே பெண் இழைப்பில்லை காண என்று கும்பி அடிக்கிற ஒரு சமுதாயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை ஆம்பளை பசங்களை இந்த கேட்டரிங் காலேஜில் பார்க்கறதுக்கு. அவங்கெல்லாம் வீட்டில் சமைச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இது எங்கெல்லாம் ஊதியங்கள் கொடுக்கப்படுகிறதோ, எந்த பணிக்கெல்லாம் ஊதியம் இருக்கிறதோ, எங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதோ அங்கே ஆண் தவறாமல் ஆதராகிற ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம். மற்ற இடங்கள்ல பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, நான் எல்லா இடத்துலயும் பாரதிதாசன் பேசுவேன். கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டொன்றும் மாமன் மாமிக்கு தக்கதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சமைக்கிற பெண்களைத்தான் நம்ம இதுவரைக்கும் நமக்கு தமிழ் இலக்கியங்கள் காட்டி வந்திருக்கிறது. ஆனா நலனை சொல்லும் போது மட்டும்தான் நமக்கு நலபாகம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் நிறைய மேடைகள்ல பேசுவேன். ஆண் பெண் விடுதலை பற்றி, சமத்துவம் பற்றி பேசும் போதெல்லாம் சொல்லுவேன், எங்கெல்லாம் ஒரு உழைப்பு அங்கீகரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் திறமை அங்கீகரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தேடல் சமுதாயத்தால் அதிகமாக இருக்கிறதோ அங்கே ஆண் நமக்கு விட்டுக் கொடுப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா மற்றபடி வந்து எல்லாமே வந்து அன்பெய்ட் லேபராகவே தான் லேடிஸ்க்கு போயிட்டு இருக்கோம். இப்ப நிறைய லேடிஸ் இருக்கீங்க. பட் ஒரு விஷயம், பெரிய அளவில் சமையல் அப்படின்னு போகும்போது அது ஆண்களுக்கான துறை தான் எனக்கு தோணுது. சமையல் என்பது ஒரு தவம், சமையல் என்பது ஒரு அருமையான கலை. அது வந்து நம்முடைய அடுத்த ஒரு தலைமுறையினரை உடல் உறுதியோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு கலை என்கின்ற பொறுப்போடு நீங்க போய் வேலை செய்யற இடங்கள்ல உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய பெயரையும் நீங்க சேர்ந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதுக்கு வந்து வந்தோன்னு பார்த்தேன், அவர் நவமணி வந்து அவர் பிரசிடென்ட் அட்ரஸ் கொடுக்க போறாருனாங்க. சின்ன பையனா இருக்காரு. இங்கே வந்தோன்னு நான் பார்த்தேன். அவரே கேட்டேன், என்ன நீங்க தான் இங்க இருக்கீங்களா அப்படின்னு. ஒருவேளை அப்ப வந்து சாப்பாட்டுல மற்றதுல கவனமா இருப்பாருன்னு நினைக்கிறேன், பழக்க வழக்கங்கள்ல சரியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு யங்கான ஒரு சேர்மன். உங்களுக்கு நீங்க வந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க மாணவ செல்வங்களை பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க தலையில இருக்கிற அந்த எத்தனை ட்ரெஸ் போடுங்க, இதுக்கு ஈடா ஒண்ணு வராது. இன்னைக்கு உங்க பெற்றோர்கள் வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க பெற்றோர்கள் உங்க மேல வந்து ரொம்ப பெருமையா இருப்பாங்க. ஆனா எதுக்கு கேட்டரிங் நீங்க எடுத்தீங்கிறது எனக்கு தெரியல. பேஷனா, வேலை வாய்ப்புக்காகவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. செய்வது எதுவாக இருந்தாலும், குப்பை கூட்டுற வேலையா இருந்தாலும் உங்களை விட நல்லா குப்பை கூட்டுறவங்க உலகத்துல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு நீங்க வாழணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம்னாரு ரொம்ப யங் ஏஜ்லயே நம்ம உங்க சேர்மன் சார் இதை வந்து இந்த பொறுப்பை எடுத்துட்டு ரொம்ப சிறந்த முறையில் சொல்லியிருக்காரு. அந்த வகையில வந்து எங்களை கூப்பிட்டு உங்களெல்லாம், ஏன்னா மேடம் சொன்னாங்க பாருங்க, மாணவ செல்வங்களை சந்திப்பதற்கு எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கும்னு. ஏன்னா நாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டோம். இதுக்கு மேல வந்து நாங்க வந்து சொசைட்டிக்கு ஏதாவது நாங்க பெற்ற அனுபவத்தை உங்ககிட்ட கொடுக்கணும் சொல்றது தெரியல. அதனாலதான் எங்களை மாதிரி ஆளு உங்களோட இது, அதுவும் அதை அறுக்காம இருக்கணும். என்னடா வந்தாரு ஒருத்தர் ரொம்ப நேரம் அறுத்துட்டு போயிட்டாரு, நம்மெல்லாம் எப்படா பட்டம் கொடுப்பாரு சீக்கிரம் போலான்னு நினைச்சுன்னு இருக்கோம், வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் ஷேரிங் தான் வியூஸ், பேச்சுன்றதோட ஷேரிங் மை இது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், பயிற்சி முடிச்சிட்டீங்க, முயற்சி வேணும், சொந்த தொழில் தொடங்குறதா இருந்தா மூலதனம் வேணும். அடுத்தது நேர்மை. எந்த தொழிலில் நீங்க தேர்ந்தெடுத்தாலும் அதில் என்ன வேணும்? நேர்மை. நேர்மை இருந்தா இப்ப பாருங்க, நீங்க ஒரு கடை, ஒரு நேம் இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா ஆகுதுனாப்பா நீ அந்த ஹோட்டலுக்கு போப்பா, நல்லா இருக்கும் சாப்பாடு, நீ அங்க போனீங்கன்னா அடுத்த வேலை. இந்த உணவுன்றது இப்ப மணி 1:30 மணி ஆனா ஜட்ஜு கூட பசி எடுக்கணும் சார். யாரா இருந்தாலும் சாப்பாடு வந்து விட முடியுமா? அந்த ஒரு புனிதமான தொழிலை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதுல எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ துபாய் மற்ற ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா, நீங்கள் இங்கே ஹோட்டல் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா போவோம் அப்படின்றாங்க. சரி, ஹோட்டலில் நீங்கள் எந்த ஊரில் வேணால் போய் ஆரம்பிங்க, எப்படி எந்த ஃபாரினில் வேணால் வேலை செய்யுங்க. பட் எல்லா கண்ட்ரியும்
ஆங்கிலம் கிடையாது. அதை தான் நான் சாருக்கு சொல்ல வந்தேன். சார் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் வந்து ஸ்பீக்கிங் இது இங்கிலீஷ் வந்து சொல்லியிருப்பாங்க கரெக்டா. நான் என்ன சொல்றேன், நீங்க நம்ம இந்தியாலேயே வேற பகுதியில் வேலை செய்ய போறதா இருந்தா அந்த லாங்குவேஜும் ஒன்று கத்துக்குங்க. அது எந்த லாங்குவேஜ் அது உங்க விருப்பத்தை சார்ந்தது. அதே போல ஜப்பான், பிரான்ஸ் அந்த மாதிரி போறதா இருந்தா பிரெஞ்சு, ஜப்பானீஸ், இட்டாலி அந்த மாதிரிலாம் எதாவது கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊர்ல போய் நீங்க பண்ணலாம். இல்லாட்டி அது சம்பந்தப்பட்ட ஷிப் அந்த மாதிரி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அங்கே கிடைச்சா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா அது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். அது வந்து நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணுங்க. நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவது ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்டெபிலைஸரோட நின்றுடாம அதுக்கு மேலேயும் எப்படி டெவலப் ஆகணுன்றத அடுத்த லெவலுக்கு திங்க் பண்ணணும். அப்படி நீங்க மிக சிறந்த வெற்றியாளராக மாறிவிட்டாலும் அடக்கத்துடன் பணிவுடன் உங்க சேர்மன் மாதிரி இருக்கணும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.